2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் சங்க இலக்கியங்களில் இந்த வரையாடு பற்றிய குறிப்புகள் உள்ளது. மவுண்டன் மொனார்க் என்று அழைக்கப்படும் இந்த வரையாடுகள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செங்குத்தாக பாறையில் ஏறும் தனித்துவம் பெற்றது. மாநில விலங்கை பாதுகாப்பதற்காகவும் அதன் வாழ்விடத்தை விரிவுபடுத்துவதற்காகவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நீலகிரி தார் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான் இந்த E.R.C. தாவீதர் அப்படிங்கிறவர். இவர் வரையாடு பற்றிய ஆய்வுகள்லாம் 1960லேருந்தே மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றிய கணக்கீடு எடுக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரு. 1975 இவர் மேற்கு தொடர்ச்சி மலை முழுசும் ஒரு விரிவான ஆய்வை மேற்கொள்கிறாரு. ஸோ அந்த 1975 ஆய்வு மேற்கொண்டார் அப்படிங்கிற அந்த இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். இவர் எழுதின 3 புத்தகம் இருக்குது. அதை அடுத்த இதில் பார்க்கலாம். இவரோட பிறந்தநாளை தான் நம்ம நீலகிரி வரையாடு தினம் அல்லது நீலகிரி தார் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அக்டோபர் 7 தான் நீலகிரி தார் தினமாக நம்ம கொண்டாடுறோம். E.R.C. தாவீதரோட பிறந்த தினம். வரையாடு பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருப்போம். அதில் எதுலனா ஃபஸ்ட்டு 11 கீழ்கணக்கு நூல், அடுத்தது திரிக்கூடு ராசப்ப கவிராயரோட திருக்குற்றால குறவஞ்சியில், குறத்தியுடைய மலைவளம் கூறலில், அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணிலையும் இந்த வரையாடு பற்றிய குறிப்புகள் இருக்குது. இதுவும் நமக்கு கேட்கலாம். சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் வரையாடு பற்றிய வரி வரையாடு வருடையும் மடமான் மரியும். அடுத்தது சீவக சிந்தாமணியில் ஓங்கு மால்வரை வரையாடு உழக்களின் உடைந்துகு பெருந்தேன். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறதுக்கு இந்த வரிகள் சான்றாக இருக்குது. இந்த நீலகிரி தார் திட்டம் 2022லேருந்து 2027 வரைக்கும் 5 வருடம் செயல்பாட்டில் இருக்கும். 28 டிசம்பர் 2022 இந்த நீலகிரி தார் திட்டத்துக்கு அனுமதி அளித்து அரசு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. 2023 அக்டோபர் 12 இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை அடுத்த இதில் பார்க்கலாம்.